ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு லிப்ஸ்டிக் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லிப்ஸ்டிக்னால் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? மோஸ்ட்லி லிப்ஸ்டிக் வந்துட்டு நம்மளோட லிப்ஸை வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக காட்டிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. லிப் பாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? லிப்ஸை வந்துட்டு மாய்ஸ்சரைசராக வச்சுக்கிறதுக்காக, பிக்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக, அப்புறம் எப்பயுமே கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இந்த கிராக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் அதை வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறதுக்காக லிப் பாம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறேன்னா, லிப் பாம்லேயே வந்துட்டு ஒரு லிப்ஸ்டிக் டைப் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு DIYல ஒன்று ட்ரை பண்ணேன். அவுட்புட் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதுதான். ஸோ இதில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிப் பாம்க்கான இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்துட்டு இதை லிப்ஸ்டிக்காக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். பொதுவாக வந்து நார்மலாக இந்த பிராண்டட் லிப்ஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா, லிப்ஸ் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா லிப்ஸ் வந்துட்டு சீக்கிரமே பிக்மெண்ட் ஆகும். அந்த லிப்ஸ் வந்துட்டு கருப்பாகும். ஏன்னா அதில் வந்து கெமிக்கல்ஸ் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது, கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஆர்கானிக்காக யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, லிப்ஸை வந்துட்டு பிக்மெண்ட்ஸ்லேருந்து பிக்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் ஆகும். லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைசராக கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஆர்கானிக்காக நம்ம போகும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் இந்த லிப்ஸ்டிக்கை வந்துட்டு எப்படி பண்ணியிருக்கிறேன்னா, லிப் பாம் மாதிரியே தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் லிப்ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லிப் பாமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? லிப் பாம் போடும் போது உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குமோ, என்ன ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு லிப்ஸில் கிடைக்குமோ அதே தான் இந்த லிப்ஸ்டிக்லேயும் கிடைக்கும். ஸோ இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். போதுமே, நல்லா தானே இருக்குது. ஸோ இந்த கலரில் வந்துட்டு நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லிப் பாம் கண்டெய்னர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லிப்ஸ்டிக் கண்டெய்னர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூட இந்த மாதிரி சாப்ஸ்டிக்ஸ் வந்துட்டு ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ இதை வாங்கி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் ஒன்றே தான். இப்போ உங்களுக்கு வந்துட்டு லிப்ஸ் வந்து லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்குதா? ஆக்சுவலி சொல்ல போனால் இது ஒரு லிப் பாம் மாதிரி தான், ப்ளஸ் லிப்ஸ்டிக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி கலரும் கிடைக்கும், லிப் பாம் போட்ட மாதிரி லிப்ஸ் வந்துட்டு மாய்ஸ்சரைசராகவும் இருக்கும், பிக்மெண்ட்ஸும் இல்லாமல் உங்களுக்கு லிப்ஸ் வந்துட்டு சேஃபாக இருக்கும். ஸோ வாங்க இந்த DIY லிப்ஸ்டிக் வந்துட்டு எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானே டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க மேக்கிங் பார்க்கலாம். இந்த லிப்ஸ்டிக்கு ஃபஸ்ட் நமக்கு பீஸ்வாக்ஸ் வேணும், ரெண்டாவது வந்து கேஸ்டர் ஆயில் வேணும், மூணாவது வந்துட்டு ஷியா பட்டர் வேணும். இந்த பட்டருக்கு பதிலாக நீங்கள் கொக்கோ பட்டர் வேறு எந்த பட்டர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாலாவதாக வந்துட்டு என்ன கலரில் உங்களுக்கு லிப்ஸ்டிக் வேணுமோ அந்த FDA பிக்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு சேஃப்கான ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் எடுத்துக்கோங்க. ஸ்மெல்லுக்காக ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ராவாக பட்டர்ஸு கேஸ்டர் ஆயிலெலாம் அதோட ஸ்மெல் நல்லா இருக்காது. ஸோ ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வந்துட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லிப்ஸ்டிக் மோல்டு இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கூட சாப்ஸ்டிக் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் மோல்டில் வந்துட்டு போர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில்ஸ் வந்துட்டு முன்னாடி அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் லிப்ஸ்டிக் வெளியே வரும்போது கொஞ்சம் அதோட பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் வரும். இல்லைனா கொஞ்சம் அங்கங்கே ஒட்டிக்கிட்டு கூட வரலாம் மேபி. ஸோ இதை வந்துட்டு ஃபிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டீல் பவுல் எடுத்துக்கோங்க. டபுள் பாயிலிங் தான் பண்ணணும். எந்த ப்ராடக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டைரெக்டாக அடுப்பில் வைக்காமல் டபுள் பாயிலிங் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஷியா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டருக்கு பதிலாக நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 5 கிராம் அளவுக்கு ஷியா பட்டர் எடுத்திருக்கேன். கோகோ பட்டர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு கேஸ்டர் ஆயில் வந்து ஒரு 6.5 கிராம்ஸ்க்கு வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாச்சும் ரிப்ளேஸ் பண்ணலாம். பட் கேஸ்டர் ஆயில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
மூணாவதாக வந்துட்டு பீஸ்வாக்ஸ் எடுத்துக்கிறேன். அன்ரீஃபைன்டு பீஸ்வாக்ஸாக எடுத்துக்கோங்க. ரீஃபைன்டு விட அன்ரீஃபைண்டில் தான் சத்து நிறையா இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அன்ரீஃபைன்டு வாங்கும் போதே அது ரீஃபைண்டு அன்ரீஃபைண்டான்னு பார்த்துட்டு அன்ரீஃபைன்டு பீஸ்வாக்ஸ் அன்ரீஃபைன்டு பட்டர்ஸ் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது மூணையும் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெல்ட் பண்ணலாம். பீஸ்வாக்ஸும் நான் இன்றைக்கி 5 கிராம்ஸ்க்கு தான் எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்லேயே ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இதில் பாதி அளவுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ராடக்ட்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணாமல் பாதி அளவுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாமே நல்லா மெல்ட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம ஆட் பண்ண 3 பொருளுமே மெல்ட் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க பிக்மெண்ட்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து பிங்க் கலரும் நான் சாண்டில் கலரும் ஆட் பண்ணியிருக்கிறேன். பிங்க் கலரில் 0.5 கிராம்ஸும் சாண்டிலில் 0.5 கிராம்ஸும் இல்லை ரெண்டுமே சேர்த்து ஒவ்வொரு கிராம் அப்படி கூட 2 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். நமக்கு லிப்ஸ்டிக் வந்துட்டு எந்த அளவுக்கு டார்க்காக கலர் வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் பிக்மெண்ட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து FDA அப்ரூவ்டு பிக்மெண்ட்ஸ் தான். நீங்கள் அமேசானில் தேடி பார்த்தா கூட உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட வந்துட்டு ஃப்ரேக்ரன்ஸுக்காக லிப்சேஃப் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வந்துட்டு ஒரு 2-3 ட்ராப்ஸ் விட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கேஸ்டர் ஆயிலோட ஸ்மெல்லெல்லாம் வந்துட்டு ராவாக நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக வந்து நான் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிக்மெண்ட்ஸும் இந்த பவுடர்ஸும் என்ன ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில்ஸும் வந்துட்டு லிப்சேஃபாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம மோல்டில் வந்து போர் பண்ணிடணும். நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு ஆயில் வந்து தடவி வச்சுருக்குறோம். லிப்ஸ்டிக் மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி லிப் பாம் கண்டெய்னர்ஸ் சாப்ஸ்டிக் வந்துட்டு மார்க்கெட்டில் நிறைய இருக்கும். ஸோ அதில் கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 2 டைப்லையுமே நம்ம இன்றைக்கி பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 1/2 hour to 1 hour அப்படியே விட்டுறலாம். நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன பின்னாடி அன்மோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ இந்த லிப்ஸ்டிக்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது நல்லா ஹார்ட்னஸாகவே உங்களுக்கு வெளியே வரும். ஏன்னா பீஸ்வாக்ஸ் வந்துட்டு நம்ம அளவு கரெக்டாக போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹார்டாக வரும். நீங்கள் பீஸ்வாக்ஸோட அளவு கம்மியாக போட்டுட்டிங்க அப்படின்னா இது மட்டும் இல்லை, எதுக்காக இருந்தாலும் வந்துட்டு உங்களோட லிப் பாம் லிப்ஸ்டிக்லோட ஹார்ட்னஸ் வந்துட்டு கம்மியாகும். ஸோ அப்ளை பண்ணி பார்த்தா நல்லதாக இருக்குது. ஸோ அடுத்து லிப்ஸ்டிக் கண்டெய்னரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு 2 பார்ட்டாக இருக்கும். மேலே இருக்கிற ஃபஸ்ட் பார்ட்டை வந்துட்டு இப்படி மெதுவாக ரிமூவ் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரிலாம் உள்ளே ஒட்டிட்டுலாம் வரும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை எடுத்து கூட நம்ம கண்டெய்னரில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து லிப்ஸ்டிக் மோல்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து தலைகீழ இந்த மாதிரி கமுத்திட்டு மெதுவாக நல்லா டைட்டாக அமுத்தி மெதுவாக ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா லிப்ஸ்டிக் வந்துட்டு வெளியே வந்துடும். நம்ம முன்னாடியே வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணனால ஈஸியாக வந்துட்டு லிப்ஸ்டிக் வெளியே வந்துடும். மேலே வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண ஆயில்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நின்றுட்டுருக்கும். அதை வந்துட்டு லைட்டாக தொடச்சி எடுத்துருங்க. இப்போது அப்ளை பண்ணி பாருங்கள், கலர் வந்துட்டு நல்லாவே ஒட்டிக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட டிஐஒய் லிப்ஸ்டிக் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.